இந்த உலகம் அழிஞ்சு அல்லாஹ் எழுப்பிய முதல் நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை பார்த்து அல்லாஹ் கேட்ட கேள்வி ஐனல் அமானா, நான் உனக்கு கொடுத்த அமானிதம் இங்கு. என் கூட்டத்தாரிடம் ஒப்படைத்து விட்டேன்னு நபி சொல்ல அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வான்னு அல்லாஹ் சொன்னான். அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இவர் உங்களிடத்துல அமானிதத்தை ஒப்படைத்தாரா? இறைவா, முதல்ல அமானிதம்னா என்னன்னு நாம கேட்போம். குர்ஆன் தான் உங்களுடைய அமானிதம்னு அல்லாஹ் சொல்லுவான். உலகத்துல வாழும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட அரஃபாவுடைய மைதானத்துல நான் உங்களிடத்துல குர்ஆனையும் நான் இறுதி தூதர் என்கிற அங்கீகாரத்தையும் ஒப்படைத்து விட்டேனான்னு கேட்டாங்க. மனித இனமே, கவனமாக கேள். இனி அதிக நாட்கள் நான் உங்களுடன் இருக்கப் போவதில்லை. என் சகோதரர்களே, நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதர்தான். உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் என்னிடம் விரைவில் வரக்கூடும். மரணம் என்னை கவர்ந்து செல்லக்கூடும். ஆனால் நான் இறைவனின் வார்த்தைகளாக உங்களுக்கு ஒரு வேதத்தை விட்டுச் செல்கிறேன். அதுதான் திருக்குர்ஆன். அதுவே உங்களுக்கு ஒளி, உங்களுக்கு வழிகாட்டி. அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை மக்களிடம் முகமது நபி அவர்கள் குர்ஆனின் மகத்துவத்தை கூறினார். அது நபி அவர்களின் வார்த்தைகள் அல்ல, இறைவனின் வார்த்தைகள். 1.25 லட்சம் சஹாபாக்களும் ஆம் யா ரசூலல்லாஹ், இதற்கு நாங்களே சாட்சின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மறுமையில சஹாபாக்கள் மட்டும் இல்லாம எல்லா முஸ்லிம்களும் நபி அமானிதத்தை ஒப்படைத்தார்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்த நபியை நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்ல போனால் நம்முடைய காதுகளை வந்து சேர்ந்த பயானையும் குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு எதிரான சாட்சிகளாக அல்லாஹ் நிறுத்துவான். அறிவாளி தன் கபரை மிக அழகாக சமைத்துக் கொள்வான். எப்படி சமைத்துக் கொள்வான்? எம்பெருமானார் வழி சொல்றாங்க. நீ மட்டும் குர்ஆனை தொடர்படியாக ஓதினால் அல்லாஹு தஆலா நீ மரணம் அடைந்து உன்னை கபருக்குள்ளே வைத்தவுடன் அந்த குர்ஆனை ஒரு உருவம் கொடுத்து அனுப்புவான். அது கபருக்குள்ள வரும், வந்து பக்கத்தில் நிற்கும், நின்று சொல்லும், தோழனே, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் என்னை விடாமல் தொட்டு தடவி ஓதிக்கொண்டே இருந்தாய். வேதம் அல்லாஹ்வினுடைய வேதம், நான் இன்றைக்கு உன் உடன் இருப்பேன். எவ்வளவு நாள் தெரியுமா இருப்பேன்? கியாமத்து நாள் வரையும் உன் உடனே இருப்பேன். நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன், நீ என்னோடு பேசலாம். படிக்கவும் எழுதவும் தெரியாத ஒரு மனிதர் உலக வரலாற்றிலேயே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படிங்கிற தலை சிறந்த 100 நபர்கள் இருக்கிற லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்கிறாருன்னு கேட்கறக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. அவர்தான் உலகத்தின் கடைசி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை வச்சு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த, ஆடும் ஒட்டகத்தையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பழங்காலத்து பழங்குடி அரபியர்களை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டி இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் காட்டினார். இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் மக்கள் அந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சயின்ஸ், ஆர்ட், டெக்னாலஜி அப்படின்னு இந்த உலகத்துடைய மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற சமூகமாக மாற்றி அமைச்சு கொடுத்துச்சு இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்த அந்த நாலேஜ். இந்த அற்புதமான இந்த நாலேஜை இந்த மனித சமூகத்துக்கு கொடுத்தது குர்ஆன். லேர்னிங், லாஜிக், இன்டெலெக்ட் அண்ட் டு திங்க், இது எல்லாத்துக்குமே குர்ஆன் அர்ப்பணம் செஞ்சிருக்கு. அதுல முதல் இறங்கிய வசனத்துடைய முதல் வார்த்தையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்ர, அப்படின்னா படி, ரீட் அப்படின்னு அர்த்தம். யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடியதாக இந்த வாசகம் அமைந்திருக்கின்றது. அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும். பொதுவாக குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டதல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அறிவுரையாக அது அருளப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமும் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான். அகில உலகத்தினருக்கும் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கின்றார். கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்துவிட்டது. திட்டமான உறுதியான ஒரு உபதேசம். மௌஇலா என்று சொன்னால் எச்சரிக்கையுடன் கூடிய உபதேசம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சமீபத்தில் கேரளாவில் இந்த பொண்ணு நபாசூரா ஓதி கொஞ்சம் இடையில வைரல் ஆனாங்க. அப்போ நாம் யோசித்தோம் அப்போவே, சரி இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட குர்ஆன் போய் சேர்ந்துருக்கு இல்லையா, இந்த குர்ஆன் எதனால் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ரெசிட்டேஷன் காலையில் காரிகள் அழகாக ஓதுனாங்க இல்லையா, அது இன்னைக்கு வந்து தெரப்பியாகவே மாறி இருக்கு. யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, யாருக்கெல்லாம் மனநோயாளிகள் இருக்காங்களோ, பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குர்ஆனை ஓத வச்சு கேட்குறாங்க, எல்லா நோயும் குணமாகுது அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு அது ஒரு தெரப்பியாக கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த குர்ஆன் உலகத்திலேயே மிக, இப்போ நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் என்னது பாடிட்டு இருக்கு சினிமா பாட்டு, ஆனால் நம்ம பார்வதி அழகா குர்ஆன் போய் ஓதுறாங்க. அல்லாஹ் வந்து இவங்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி வரும் காலத்தில் ஹாஃபிலாக குர்ஆனை மனனம் செஞ்சு ஹாஃபிலாகி
குர்ஆனை பின்பற்றி நடக்கிற நல்ல பாக்கியத்தை இவர்களுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் வழங்கணும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். மேடைக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது குர்ஆன் ஓதுறதுக்குன்னா நான் வந்துடுறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. எனவே குர்ஆன் ஓதுவது மிகப்பெரிய வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆனை அல்லாஹ்தாலா மிகப்பெரிய அற்புதமாக நமக்கு தந்திருக்கின்றான் என்பதைப் போலவே குர்ஆனை ஓதுவதும் அதை கேட்பதும் மிகப்பெரிய வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதை தெரிந்து முறைப்படிக்கு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.